ஹாய் கர்ணா. என்ன கர்ணா பலமான யோசனை? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், அந்த நிலவில் ஒளி இல்லை. என்ன கர்ணா காதல் பாட்டெல்லாம் பலமா இருக்கு, இது நம்ம வேலை இல்லையே. ஏய் டக்ளஸ், நானு பாட்டு பாடி டூயட் பாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. கர்ணா, அப்ப அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்லு. மாப்பிள்ளை நீ ரெடி, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த சிவம் எக்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்து அந்த நல்ல சிவத்தோட அக்கா நித்யா தான். அப்ப ஒரே அக்கா கல்யாணத்துக்கு நிறைய செய்வான்னு சொல்லு. டக்ளஸ், அதுல ஒரு சின்ன சிக்கல். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அண்ணா நீ என்ன சொல்ற? கல்யாணம் பொண்ணா கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப அவ புருஷன் இருக்கானா இல்லையா? ஏய், அவ புருஷன் இருந்தா என்ன, இல்லைனா என்ன? இந்த கர்ணா எடுத்த வேலைய முடிக்காம விட மாட்டேன்டா. கர்ணா என்ன சொல்ற நீ? ஒன்னும் புரியல. கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ நினைக்கிற மாதிரி நடக்கும்? டக்ளஸ், தேவா, உங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரியும் நான் எத்தனை பொண்ண ஏமாத்தினு. ஒரு பொண்ணை பார்த்ததுமே தெரிஞ்சுக்குவேன் அவன் நம்ம வேலைக்கு ஒத்து வருவாளா இல்லையான்னு. அவ புருஷன் இருக்கானே, அவன் என்ன பண்றது? டேய், நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு தேவை பணம், அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். கர்ணா, எங்களோட உதவி உங்களுக்கு எப்போ உண்டு. ஆனா டேய், ஆனா என்னடா? பரமத்தி பக்கத்துல காட்டு முன்னூர்ல ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணனியே, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துட்டா. அதுல இருந்து போலீஸுக்கு உன் மேல ஒரு கண்ணு. அத நீ மறந்துட்டியா? இந்த கர்ணாவை பிடிக்க இன்னொருத்த பிறந்து வரணும். நான் 7 வயசுல இருந்தே மத்தவங்களை ஏமாத்தி வாழ்றவன். நான் நினைச்சதை முடிப்பவன், முடிக்கிறத நினைப்பவன். கர்ணா, அந்த காட்டுமன்னூர் பெண்ணின் தற்கொலை கேஸ் மேல ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கிழவ மேல கொடுத்த கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டேய், அந்த கிழவனை அன்னைக்கே போட்டு தள்ளின்னு சொன்னனே, இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்க? கர்ணா, அந்த கிழவனை தேடி நாங்க போயிருந்தோம். ஆனா அவன் எங்க போனா, என்ன ஆனா, எந்த விவரமும் புரியல, தெரியல. அந்த கிழவனை பத்தி எந்த ஆபத்தும் உனக்கு இல்ல. நீ உன் வேலையை பார்க்கலாம். கர்ணா, நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லு. இப்போ முதல்ல அந்த சிவம் எக்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்த அந்த நல்ல சிவத்துக்கு எவ்வளவு சொத்து, அதுல அது யார் பேர்ல இருக்கு, அந்த நித்யாவுக்கு எவ்வளவு பங்கு, அந்த நித்யா அவ புருஷனை எப்படி மறக்கடிக்கணும்னு ரூட் போடல. வாங்க. ஓகே, சரி கர்ணா. கர்ணா, இன்னைக்கு சின்னதா ஒரு பார்ட்டி வைக்க முடியுமா? டேய், சின்னதா என்னடா, ரொம்ப பெருசாவே ரெடி பண்ணுவோம். டேய் டக்ளஸ், நம்ம 3 பேருக்கு என்னென்ன வேணுங்கிறத இன்னைக்கு நைட்டே ரெடி பண்ணுங்க. நான் இப்பவே ரெடியா இருக்கேன். ஓகே கர்ணா. என்ன சார் எதுவுமே பேசாம அமைதியா இருக்குங்க? என்ன போன இன்டர்வியூ என்னாச்சு? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா வேலை கிடைக்கல போல இருக்கே. சந்தியா,
என்ன நீயே என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்க? நீ திருந்தவே மாட்டியா? என்ன தமிழ் எப்படியோ என்ன இன்னொருத்தன் கூட்டிட்டு போறதுக்குள்ள நீங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது போல இருக்கு. நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் அவள் பறந்து போனாலே என்னை மருந்து போனாலேன்னு சொல்லி தேவதாஸ் மாதிரி பாடிக்கிட்டு சுத்த போறீங்க. சந்தியா போது நிறுத்து. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு நானே இங்கே ஒரே டென்ஷனில் இருக்கிறேன், நீ வேற கடுப்பேத்திட்டு. ஆமா, என் மேல உனக்கு நம்பிக்கையே வராது போல இருக்க. இனிமே வேலை கிடைச்சி நீங்க எங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கறதுக்குள்ள எங்க அப்பா என்ன வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருவாரு. சந்தியா போதும் சந்தியா, திருப்ப இதவே சொல்லிட்டு இருக்காத. எனக்கு ஏதாவது ஆறுதலா 4 வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா மனசு சண்டை பண்ணிட்டு. சரிப்பா சாமி, இப்ப என்ன நான் உனக்கு ஆறுதலா பேசணும் அவ்வளவுதானே. உனக்கு எப்ப வேலை கிடைச்சாலும் சரி, அது வரைக்கும் உனக்காக யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம நான் பாட்டுக்கு உனக்காக காத்துட்டு இருக்கேன், போதுமா? சந்தியா நீ என்னை இந்த அளவு கிண்டல் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாம் ஏதாவது கிண்டல் பண்ணாவது ஒரு வேகத்துல வேலையோட வந்து நிப்பேன்னு பார்த்த, நீதான் அந்த மாதிரி எந்த வேகமும் வரலையே. சந்தியா அனாதையாக இருந்த எனக்கு உன் பேச்சு தான் ஒரு ஆறுதல் தந்தது. உன்னை காதலிச்ச பிற்பாடு தான் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வந்தது. நீ ஏன் இப்படிலாம் திரும்ப பேசினா நான் ரொம்ப நொறுங்கி போயிடும் சந்தியா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு துணையாக வரணும். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாத சந்தியா. சாரிப்பா, அதுக்கு எதுக்கு இப்ப கண் கலங்குற? இனிமே இந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன், சரியா? கண்டிப்பா உங்களோட திறமைக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்காக நான் எத்தனை நாள் ஆனாலும் காத்துக்கிட்டே இருப்பேன், சரியா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சந்தியா இந்த ஆறுதலான பேச்சு தான் எனக்கு மருந்து. நீ ஏன் இப்படி பேசினா நான் எங்க போவேன் சொல்லு? நான் சாரின்னு சொல்லிட்டேன்லப்பா. வெறும் சாரி மட்டும் சொன்னா போதுமா? என்ன வேணும்? ஒன்னே ஒண்ணு, இங்க மட்டும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நேத்து நல்லா தானே இருந்தா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே இன்னைக்கு. ஆளை கண்டுக்காம போறா. ஒருவேளை நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கும் எதிர்பார்க்கிறாளோ? ட்ரை பண்ணி தான் பாப்போமா? குயிலே குயிலே சொல்லுடா. என்ன குயிலே, இந்த சேலையில் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. உன்னை பார்க்கும்போது கிருன்னு இருக்கு. நல்லா பளபளன்னு இருக்கியே. நீ ரெடின்னு சொன்னா நம்ம வேணா மறுபடியும் இருக்க விளையாண்டு பார்க்கலாமா? இடுப்பு வேற பார்க்கவே சும்மா கும்முன்னு இருக்கு. ஏய், யார் மேலடா கைய வச்ச? உன் மேலதான் குயிலு. டேய், யாருக்குடா என் மேல கைய வச்ச? மாடுலேஷனே வேறையா இருக்குது. உன் மேலதான் குயிலு. நான் சொல்ற வரைக்கும் எந்திரிச்ச மவனே, உன்னை உதைச்சே சாவடிச்சிட வேண்டாம்.
இது புரியல. கட்டி பிடிச்சேன். ஐயோ டேய் நான் சொல்றத கேட்டுட்டு போடா. கம்மனுடா. நானும் போய் ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டு வரேன். போடா. இவனா அடி வாங்காம போக மாட்டியா? போ போ. அப்படியே பின்னாடி பார்த்தா சுழுக்கு மாதிரி இருக்கிறான், முன்னாடி பார்த்தா நமிதா மாதிரி இருக்கிறான். அப்படியே போய் அவனுக்கு கட்டி பிடிச்சா யாரடா கட்டி பிடிச்ச? என்ன பங்காளி அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன்டா. ஏடா பொம்பளை விஷயத்துல எவன்டா சொல்ற வச்சு கேக்குறீங்க? ஆனா உன்னோட பங்காளி என்ன அவ எவ்வளவுதான் அடிச்சாலும் எனக்கு பிடிச்ச பாவனை நல்லா கட்டியிருக்கா. நாயா டேய் ஐயோ சத்யா, சத்யா போயிருச்சு இந்த பொண்ணு. மா நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வர்றேன். நீ ஏதாவது உன் ஃப்ரெண்டை பார்க்க போறோம்னா சொல்லு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்பா இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போகணும். நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அப்புறம் உங்க பழைய சிநேகிதெல்லாம் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வராதீங்க, சரியா? சரிம்மா சரிம்மா. சீக்கிரமா போயிட்டு வாங்க. வணக்கம் சார். தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? ஏமா சந்தியா, டீ டீ கொண்டு வாமா டீ. சரி சொல்லு தம்பி, என்ன முக்கியமான விஷயம் சொன்னீங்க? சார் இதை நான் வந்து பேசிடக்கூடாது, பெரியவங்க வந்து பேச வேண்டிய விஷயம். இருந்தாலும் நான் வந்து பேசின தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தம்பி இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. சார் எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு இருக்க ஒரே அக்கா, அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு நல்ல பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட வாத்தியாரோட பொண்ணு கண்டிப்பா நல்ல பொண்ணா தான் இருக்கும். உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் பெருமையா நினைக்கிறேன். என்னோட சொந்த முயற்சியில ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தம்பி இந்த காலத்துல ஒரு தாய் தகப்பனையே ஒரு தொழிலை செஞ்சு பையன்கிட்ட ஒப்படைச்சா ஒழுங்கா நடத்த முடியாம இருக்கிற தெரியாம இருக்கிற காலத்துல ஒரு தனி மனுஷரா நின்று கஷ்டப்பட்டு சுய முயற்சியில முன்னேறி இருக்கீங்க பாரு, அங்க இருக்குது உங்களுடைய நேர்மை. அத வச்சு நீங்க நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறத முடிவு பண்ணிடலாம் தம்பி. அப்போ சம்மதம்னு சொல்றீங்க? எனக்கு மனப்பூர்வ சம்மதம் தம்பி. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்க பொண்ணோட சம்மதம்? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நான் நினைக்கிறத தாய் பொண்ணு நினைப்பேன், என் பொண்ணு நினைக்கிறத தான் நான் நினைப்பேன். அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. டீ குடுமா தம்பி, டீ சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் அக்காவை கூட்டிட்டு வந்து முறைப்படி பேசுறேன். டீ குடிங்க, டீ குடிங்க. டீய குடியப்பா டீய. சரி தம்பி போயிட்டு வாங்க. சரி சார் போயிட்டு வரேன். அப்பா இவரு என்னப்பா சொல்லிட்டு போறாரு? அம்மா இந்த தம்பிக்கு உன்னை கல்யாணம் கட்டி கொடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணு இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு?
காலாகாலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது அப்பனோட கடமை. எப்ப இருந்தாலும் நடக்கிறதானே. ஒண்ணு கவலைப்படாதமா. நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆண்டவா, இது என்ன சோதனை? நான் என் காதல பாப்பேனா இல்ல அப்பா பேச்ச கேட்பேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹலோ நித்யா, என்ன பார்க்காம போறீங்க? நீங்க நீங்க நான் தாங்க. நம்ம 2 பேரும் மோதிட்டு சாரி சொல்லிக்கிட்டோமே, என்ன மறந்துட்டீங்களா? எப்படிங்க உங்களை மறக்க முடியும்? நீங்க தான் கண்ணதாசரோட தம்பியாச்சு. அவரு கவிஞருங்க, அவரோட என்ன போய் ஒப்பிடுறீங்களே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. எனக்கு அந்த அளவுக்கு ஞானம்லாம் ஒண்ணுமில்ல. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததுமே கவிதை மலையாய் கொட்டுது. அப்போ நான் அந்த அளவுக்கு அழகா இருக்கேன், அப்படித்தானே? அந்த அளவுக்கு அதிகமான அழகா இருக்கிறீங்க. உங்களை நான் லைக் பண்றேன். உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இந்த உலகமே ஏத்தாலும் நான் உங்களை மனைவி ஆக்கியிருப்பேன். ஏங்க, உண்மையாலுமே நீங்க அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறீங்களா? எனக்கு கடவுள் மேல எனக்கு கோபங்க. அப்படின்னா நீங்க ஒரு பெரியார் பக்தர், அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சாமி பக்தன் தான். ஏன்னா உங்களை என்ன லேட்டா சந்திக்க வச்சுட்டானே, அதுதான். எனக்கு உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க சிரிக்கிறீங்க, நான் உள்ளுக்குள்ள அலறனே. என்ன சொல்றீங்க? இவ்வளவு அழகா இருக்கிற உங்களை போல ஒருத்தரை நான் மனைவியாக்க பார்ப்பேன். கடவுள் எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு என்ன போல பல பேரை தண்டிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா என்னை விட ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டியே வரதான் போறா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமா இருக்க முடியாது. உங்களை மாதிரி வேற ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் உங்களை சந்திக்கிறேன். என்னங்க, உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இத பத்தி நினைக்காதீங்க, நான் வரேன். அப்ப உங்களை நான் எப்ப சந்திக்கலாம்? நாளைக்கு இதே இடத்துல சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நான் வரேன். போடி போ. நான் மனசை போட்டு குழப்பிக்கிறவனா? ஒழுமன குட்டையில நான் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவன். இந்த கர்ணா நினைச்சத முடிப்பவன், முடிக்கிற நினைப்பவன். பாவங்காளி, எங்க கிளம்பிட்ட? பங்காளி, அது ஒண்ணும் இல்ல, இந்த பேய் ஓட்டுறதுக்கு ஒரு சாமியார் இருக்காரு, அவரை போய் நான் கூட்டிட்டு வர்றேன். அடப்பாவி, என்ன பேய்கிட்ட தனியா விட்டு போறியா? நியாயமாடா இது உனக்கு? பங்காளி, அதுக்குதான் கொல்லிமலை அமலக்குட்டி சாமியார் மந்திரிச்சு கொடுத்த கயிறு, திருநீர், மந்திரிச்ச கட்டையெல்லாம் இருக்குது. அதை வச்சு இப்போ உனக்கு எல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு போறேன், சரியா? பயப்படாம இரு, சரியா? வா பக்கத்துல. என்னடா கட்டி தொங்க விட போறியா? இருடா, நடத்துறா. டேய் வெட்டி தூக்குடா. என்னடா பண்ண போற? நீ தூக்குடா. அவுக்குறானே. ஓம் கிரீம். இதனால அவனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. தூக்குடா. டேய் கால ஆவட்டா. என்னடா பண்ண போற? பாரு
இது மட்டும் உங்கள்கிட்ட தொங்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எந்த பெயும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆடா பாவி, இனிமேல் பேயே வந்தா கூட என்னால ஒண்ணும் பண்ண முடியாதாடே. மார்கழி மாசத்துல பொட்ட நாயை பார்த்து ஒருத்தர கடுகு நாய் கட்டி ஒரு மாதிரி கட்டி விட்டுக்கியாடா, என்னடா அதெல்லாம் எப்படிப்பட்ட பேய் வந்தாலும் அது தடுத்து நிறுத்திடும் பாரு. பேய் மட்டும் வரட்டும், இதுலயே உன் மண்டைய குழந்துடுறேன். அது தொங்குனா தான் அதுக்கு மரியாதை, தூக்கி பிடிச்சா அது மரியாதை இல்ல. பெரிய கம்மல் போய் படுத்தும். சார் 2 பேரும் மாலை மாத்திக்குமா? சந்தியா, சந்தியா, ஏன் சந்தியா என்னாச்சு? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட பேசுறது, அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எதுவும் பேச முடியல. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கலையே? சந்தியா, நான் உன்னை லவ் பண்றேன். என்னடா முதல்ல வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்றான்னு நினைக்கிறியா? லவ் பண்ணிட்டு தோல்வி அடைச்சிட்டு ஃபீல் பண்றதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றது பெஸ்ட்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமா சந்தியா, நீ ஏதாவது லவ் பண்ணியா? இது கேட்க கூடாதுதான். இல்ல. சாரி சந்தியா, இன்னைக்கு தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கே இப்படி வேக்குது? அது தெரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? இல்ல, உன் Dress ரொம்ப டைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். யார் இந்த Dress தைச்சது? அந்த விஜய் டெய்லர் தானே? அவனுக்கு கதை எழுதுக்கே டைம் பத்தாது, இது Dress எப்படி ஒழுங்கா தைப்பான்? சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை நாளைக்கு வச்சுக்கலாம். நீ உள்ள மெத்தையில படுத்துக்கோ, நான் வெளியே கட்டல்ல படுத்துக்கிறேன். ஆண்டவா, இனி இதுல இருந்து எப்படி காப்பாத்த போற? எப்படி அவனை காப்பாத்திரு. ஹலோ மிஸ்டர் தமிழ், என்ன பார்த்தும் பார்க்காம போயிட்டு இருக்கீங்க? அடடே, வா நாளை வா. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க வேலை செஞ்சிட்டு இருக்க? நலசிவா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதே மாதிரி இன்னும் வேலையும் கிடைக்கல. வாழ்க்கையே ஒரே வெறுப்பா இருக்குப்பா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தமிழ், எல்லாம் நம்ம நினைக்கிறதா இருக்கு. நீ வேணா தப்பா நினைக்கலனா என் கம்பெனில வந்து நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? உனக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம் நலசிவா. ஆமா, உன்னோட கம்பெனி எங்க இருக்கு? உன்னை நான் எங்க வந்து பார்க்கணும்? தமிழ், நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வா. நீ என் வீட்டுக்கு வந்தாதான் உனக்கு வேலை. சரி, ஓகே தமிழ், கண்டிப்பா வரேன். அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாம்ல. ஆமா, நீ வேலை இல்லைன்னு ஃபீல் பண்றதை விட வேற ஏதோ காதல் ஃபீலிங்ல இருக்க மாதிரி தெரியுது. நலசிவா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தமிழ், நானும் உன் வயசு பையன் தான், எதா இருந்தாலும் சொல்லு. ஆமா நலசிவா, நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவளையும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதான். கவலைப்படாத தமிழ், என்னோட கம்பெனில உனக்கு மேனேஜிங் போஸ்ட் போட்டு தரேன். நீ கல்யாணத்தை தள்ளி போடாத.
உனக்கு என் கம்பெனில கண்டிப்பா வேலை இருக்கு. இத அந்த பொண்ணுகிட்ட முதல்ல போய் சொல்லு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அனுசுவம். இதை போய் இப்பவே சந்தியாடு சொல்லக்கூடாது. மாசத்தை சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு நல்ல gift பாக்ஸோட போய் சந்தியாடு சொல்றதா சரி. இங்க பாரு, எனக்கு டைம் ஆகுது. எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு, நேரம் வேற ஆகுது. நம்ம தம்பி வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம இங்க இருந்து தனி கொடுத்து போயிடலாம். என்ன பிரபாகர், உன் சுயமரியாதை உன்னை தடுக்குதோ? ஆமா, நீ தடி கொடுத்து போன லட்சணம் தான் என்னன்னு எனக்கு தெரியாது பாரு. அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? நித்யா தனியார் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, குடும்பம் நடத்துற அளவுக்கு சம்பளம் இருக்கு. அதுவும் இல்லாம தம்பிக்கு வேற கல்யாணம் ஆயிருச்சு. இனிமே இங்கிருந்து வந்து போனா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஓஹோ, உனக்கு உனக்கு சுயமரியாதை வேணும், அதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. எங்க பாரு, நீ கூப்பிட்டோன்னே வரதுக்கு நான் ஒண்ணும் உன் வீட்டு வேலைக்காரி கிடையாது. நான் கோடீஸ்வரி, சிவம் எக்ஸ்போர்ட்டோட ஓனர், நல்ல சிவத்தோட அக்கா நித்யா. அத மறந்துடாத. நித்யா, கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷ, அத தெரிஞ்சுக்க. ஒரு பொண்ணு தங்க தொட்டில்ல பிறந்து வளர்ந்துருக்கலாம், ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது புருஷன் வீடுதான், அத தெரிஞ்சுக்க. இந்த பழமொழி எல்லாம் பேசி என்ன நீ கூட்டிட்டு போகலான்னு பாக்குற. இதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணும் பழங்காலத்து பொண்ணு கிடையாதுடா, 21ஆம் நூற்றாண்டின் புதுமை பொண்ணு. நித்யா, நாகிரின்னு சொல்லி உன்ன மாதிரி பொண்ணுங்களை மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. புருஷன் பாக்குறத மத்தவங்க பாக்குற மாதிரி துணி போடுறது. ஆனா ஆணுக்கு பெண் சமந்தான், ஆனா ஆணுக்கு நிகரா படிச்சிட்டீங்க. அப்போ நான் நாகரிகமா இருக்கிறத பார்த்து நீ பொறாமப்படுற, அது இல்லாம என் மேல சந்தேகப்படுற, அப்படித்தானே? நித்யா, அதெல்லாம் இல்ல, நான் சொல்றத நீ கேளு. என்னோட வா. என்னால உன் கூட வர முடியாது. நான் வசதியா இருந்து பழகிட்டேன், உன் கூட குடும்பம் நடத்த என்னால முடியாது. முடிவா என்னதான் சொல்ற? உனக்கு வயசு இருக்கு, ஆசைகள் அனுபவிக்கிற வயசு அதிகமாவே இருக்கு. பேசாம ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. வேணா டைவர்ஸ் பேப்பர்ல நானே உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? புருஷனை விட ஆடம்பர வாழ்க்கை தான் புடிச்சு போச்சா? உன்னை போல ஒரு பொண்ணு மோசமான பொம்பளைகளை மூஞ்சியில குளிப்பதே எனக்கு பாம்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, அழுக்கு துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கா. அப்படியா? எனக்கு கொஞ்சம் துவைக்க கத்து கொடுக்குறியா? ஓ, கத்து கொடுக்குறேனே. முதல்ல தண்ணி வச்சு அதுக்குள்ள துணி எடுத்து வைக்கணுமா. துணியை எடுத்து தண்ணிக்குள்ள முக்கி முதல்ல நல்லா நான் சொல்றத பண்ணியா சோப்பு போடணும். நல்லா சோப்பு போட்டுட்டு அந்த துணியை நல்லா கசக்கணும். எங்க கசக்கு பாப்போம். போதியா, நீ ரொம்ப நல்லாவே கசக்குற. ஆமா, இது என்ன உனக்கு மைதா மாவு பசைய தெரியுமாயா? இல்ல, எனக்கு வேற ஏதாவது செய்ய தெரியும். அப்ப என்ன பசைவ? கோதுமை மாவு தான். கோதுமை மாவு தானே பசைவ, அதே மாதிரியே பசைய பாப்போம். பிச்சு விடாத, பிச்சு.
அப்புறமாவா? ஆமாயா. யோ, எனக்கு ஒரு உதவி பண்றியா? நீ ஓன்னு சொன்னா என்ன வேணா பண்றேன் வில்லு. கரெக்டா பண்ணுவல்ல? அதெல்லாம் அதான் போடணும். வரியா? இது போடணுமா? ஆமா. யோ, அதான்யா சப்பாத்திக்கு மாவு பரஞ்சி போட்டி எடுக்கணும். அதான் வரியான்னு கேட்டேன். பாத்தியா, நான் வேற என்னமா நினைச்சேன். சரி சரி. எப்ப பாரு எப்ப பாரு அந்த நினைப்பிலேயே திரிய நீ. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்குவோமா? வா.